டியூட் படத்தோட ட்ரெய்லர் நான் பார்த்துட்டேங்க. இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு, அதாவது என்னோட ஒரு கருத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க. இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயம்னா, இந்த படத்தை ஒரு ரோம்காம் ஜானரில் எடுத்திருக்க மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் தோணுச்சு, என்னதான் இந்த படத்தை ரோம்காம் ஜானரில் எடுத்திருந்தா கூட இந்த படத்துல நிறைய ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தோணுச்சுங்க. அண்ட் இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே நான் ப்ரெடிக்ட் பண்ண ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, அதாவது நம்ம பிரதீப் அண்ணா சிங்கிளாக இருந்து அவரோட யூத் லைஃப்பை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒன்ஸ் மமிதா மேம் அவர் லைஃப்குள்ளே வந்தப்பறம் நம்ம பிரதீப் அண்ணா வந்து கமிட் ஆகிறாங்க. யாரோட தான், நம்ம மமிதா மேம் கூட. இவங்களோட லவ் லைஃப்பும் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா, நம்ம பிரதீப் அண்ணா மேரேஜ் பண்ண போவது இன்னொரு பொண்ணு. அதுக்கான காரணம் என்ன, அண்ட் அதுக்கப்புறம் பிரதீப் அண்ணாவுக்கும் அதுக்கப்புறம் மமிதா மேம்க்கும் எப்படி பிரேக்கப் ஆச்சு, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பிரதீப் அண்ணா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா சொல்கிற படம் தான் டியூட். ஸோ இது நான் ட்ரெய்லர் பார்த்த உடனே நான் ப்ரெடிக்ட் பண்ண ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. மேபி நீங்கள் ஸ்க்ரீனில் வேறு ஒரு ஸ்டோரி கூட பார்க்கலாம். ஓகே. ஸோ எனக்கு இந்த ட்ரெய்லரில் பிடிச்ச விஷயம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பிரதீப் அண்ணா அதுக்கப்புறம் மமிதா மேம் இவங்களோட ஆக்டிங் இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. அண்ட் அதையும் தாண்டி இவங்களோட பேரும் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சாய் அண்ணாவுடைய மியூசிக் இந்த ட்ரெய்லரில் கேட்கும் போது சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக இந்த ட்ரெய்லரோட பெரிய பாசிட்டிவ்னே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட்டில் வர அந்த ஊரு பிளட் சாங் அது கேட்கும் போது இந்த ட்ரெய்லரில் வேறு லெவலுக்கு எலிவேட் பண்ண தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் ட்ரெய்லர் கட்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கீர்த்தீஸ்வரன் அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ரோம்காம் ஜானரில் தான் எடுத்திருக்காரு. ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஆனால் அந்த சேலஞ்சை எடுத்து அவர் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணால் இந்த படமும் தேட்டரில் ஒரு வேறு லெவலில் ஓடுங்கிறது என்னோட ஒரு கருத்து. நீங்கள் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.